guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Gravitation Unit 6ல அதாவது Class 11 Physicsல Volume 2ல உள்ளதுல Gravitational Potential Energyங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். And this is in page number 13, 14, 15. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி just book எடுத்து ரெஃபர் பண்ணதுக்கு வச்சுக்கோங்க. And உங்களுக்கு bookல இருக்குது புரியலனா just நான் டீச் பண்றது நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே யா இப்போ நம்ம கான்செப்டில் போகலாம். That is first நம்ம potential energy concept உங்களுக்கு தெரியும். So what is potential energy ங்கிறது உங்களுக்கு already you know that. So potential energy கண்டுபிடிக்கிறதுக்கு that is which is nothing but potential energy உங்களுக்கு mgh mass into acceleration due to gravity into height. Okay, and then gravitational force வந்து ஒரு gravitational force is a conservative force தான். அதனால gravitational potential energy நம்ம conservative fieldலே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கு just we need a diagram. ஓகே, ஒரு மாஸ் எடுத்துக்கோங்க and mass m1. இந்த மாஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட், அதாவது இது மூவ் ஆக போகிறது இல்லை. அண்ட் தென் மாஸ் m1 m2 ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது அண்ட் இட் இஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் r. ஸோ இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு r. ஓகே, ஸோ m1 வந்து இட் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் m2 வந்து மாஸ் m2 வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ m2 இஸ் மூவிங். ஓகே, and then assuming m1 to be fixed, work must be done on m2 to move the distance r dash to r. Okay, so உங்களுக்கு உங்களுக்கு m2 is fixed. Okay, work should be done. உங்களுக்கு first m2 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க and then m2வை இங்கே இருந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணதுக்கு you need to do some work and total distance உங்களுக்கு பார்த்தீங்கன்னா it is r dash. ஸோ r dashல இருந்து rக்கு மூவ் பண்ணதுக்கு some work must be done on m2. work mass m2ல ஒர்க் பண்ணாதான், வந்து புஷ் பண்ணாதான் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ this is the concept behind this gravitational potential energy. Okay, ஒரு work செய்யணும் and அந்த work செய்யறதுக்கு நம்ம r dash எடுத்தோம்னா, so the small distance just take this as dr னு எடுத்தோம்னா and the total distance will become r plus dr. So vector r vector plus dr if we take this as r. Okay, so this is another diagram. It is moving linearly. Okay, yeah, to move the mass m2 through an infinite and infinite, this is for a very small mass கொடுத்தோம் and infinitesimal displacement ஆகணும்னா உங்களுக்கு dr ல இருந்து அதாவது r க்கு மூவ் ஆகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு மாஸ் m2 இங்கே ஃபிக்ஸடாக இருக்குது அண்ட் இங்கே உங்களுக்கு மூவ் பண்ணணும் மாஸ் m2 and இது நடுவில் இருக்க வெக்டர் r வெக்டர் அண்ட் இந்த இது உங்களுக்கு dr வெக்டர். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மால் மாஸை வந்து உங்களுக்கு இந்த dr டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து dr டிஸ்பிளேஸ்மெண்ட் dr from r to dr plus dr. ஸோ இந்த rலேருந்து உங்களுக்கு இங்கே மூவ் பண்ணுது. தட் இஸ் இது எல்லாத்தையும் டோட்டலாக சம் அப் பண்ணால் உங்களுக்கு இட் இஸ் r plus dr total. ஸோ அதுக்கு மூவ் பண்ணதுக்கு you need some external work to be done. Since this is a small ஒரு போர்ஷன் தான் மூவ் பண்ணுறோம், ஸோ we can take a small work done. ஸோ small work done நம்மளுக்கு as told we know that it is force into displacement. So external force into the displacement dr and since both are vector symbol போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த work வந்து உங்களுக்கு it is acting against the gravitational force. அதனால just இதோட magnitude, அதாவது the external force ஓட magnitude is completely equal to the magnitude of the gravitational force. So as told நம்மளோட gravitational force ஓட magnitude we know that it is gravitational force ஓட gravitational force is g m1 m2. அந்த ரெண்டு மாஸ்க் எடுத்தா it is r square. Since உங்களுக்கு magnitude கேட்கறதுனால you have to remove the negative sign. So negative sign உங்களுக்கு போயிடும். ஓகே, yeah, just then இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதை equation 1 இதை equation 2 எடுத்தால் அந்த 2 equation இதை சப்ஸ்டியூட் பண்ணால் external force பதிலாக your small work done will be g m1 m2 divided by r square into r square dot dr cap. Okay, so dot dr cap வந்துரும் உங்களுக்கு and இதில் ஒரு யூனிட் வெக்டர் போட்டிருக்காங்க பிகாஸ் இந்த யூனிட் வெக்டர் போட்டாலும் ஒன்று தான் போடாட்டி ஒன்று தான். யூனிட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, as told this is 1. ஓகே, and உங்களுக்கு இந்த வெக்டர் dr cap இருக்குது and dr வெக்டர் இருக்குது. ஸோ dr வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்னா it can be written as dr dot r cap. ஸோ dr dot r cap உங்களுக்கு எழுதிடலாம். ஸோ dw is equal to g m1 m2 divided by r square. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு r cap இருக்குது and r cap dr வெக்டர் இருக்கும். ஸோ dr வெக்டருக்கு பதிலாக ஜஸ்ட் dr டாட் ஆர் கேப் எடுத்துக்கோங்க. இந்த ஆர் கேப்பும் யூனிட் வெக்டர்னால ஆர் கேப் டாட் ஆர் கேப் வந்து உங்களுக்கு 1 ஆயிரும். ஸோ உங்களோட ஒர்க் டன் வில் பிகம் dw is equal to g m1 m2 divided by r square into dr. ஓகே, யா,
Next நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னா the total work done. This is a small work done. So total work done பண்ணதுக்கு just we need to integrate. Integration பண்ணுறதுக்கு எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து என்னது பார்ட்டிக்கல் வந்து நம்ம r dash distance, அதாவது அந்த total distance r dash இருந்து இங்கே மாஸ் m2 இருக்குது அண்ட் இங்கே மாஸ் m2 இருக்குது. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு மாஸ் r dash அண்ட் அந்த r dash டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த r டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ண முடியும். அதாவது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் r dashலேருந்து rக்கு மூவ் பண்ணணும். ஸோ we need to integrate. So to move it from r dash to r we need to integrate the work done. So work done நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, that is dw equal to gm1 m2 நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்னா that's it. Okay, r square dr we need to integrate. So work done dw integrate பண்ணா it is w. So w is equal to integration of dw equal to integration of gm1 m2 divided by r square into dr, and integration should be from r dash to r. ஸோ ஆர் டேஷ் டு ஆர் இப்படி தான் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். இதில் நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஜஸ்ட் கவனிங்க, இந்த gm1 m2 by r ஸ்கொயரோட இன்டகிரேஷனில் வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் இஸ் gm1 m2 வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வெளியில் வந்துடும். இன்டகிரேஷன் ஆஃப் dw நம்மளுக்கு w வந்துடும் அண்ட் gm1 m2 உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ gm1 m2 கான்ஸ்டண்ட்டாக வந்துடும் அண்ட் ரிமைனிங் யூ நீட் டு இன்டகிரேட் 1 by r ஸ்கொயர் இன்டூ dr ஃப்ரம் r dash to r. ஸோ இதை மட்டும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணால் போதும், தட்ஸ் இட். ஓகே, யா இதை இன்டகிரேஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு ஸோ இன்டகிரேஷன் இஸ் ஃப்ரம் இதுக்கு நீங்கள் r எடுக்க முடியாது பிகாஸ் இதை தான் நீங்கள் இன்டகிரேட் பண்ணி wன்னு எடுத்து வச்சுருக்கீங்க. வேரியபிள் ஷுட் பி w. ஓகே, யா இதை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறது இதுக்கு மட்டும் தான். இதுக்கு மட்டும் நம்ம தனியாக இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இன்டகிரேட்டிங் 1 by r ஸ்கொயர் இன்டூ dr ஃப்ரம் r dash to r. ஓகே, இன்டகிரேஷன் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்டகிரேஷன் ரூல்ஸ் இஸ் nx n plus 1 ஒரு nx n plus, திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் இன்டகிரேஷன். இதில் என்னன்னா இட் இஸ் அ பவர். ஸோ 1 by r ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம், இட் கேன் பி ரிட்டன் as r power of -2 எழுதலாம். ஓகே, ஸோ r power of -2. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணணும்னா இட் இஸ் நத்திங் பட் -2 into r. ஓகே, ஸோ r ஸ்கொயருக்கு r போட்டுக்கோங்க அண்ட் n plus 1 -2 plus 1 வந்துடும். ஓகே, யா திஸ் இஸ் -2 plus 1 வந்துடும். ஓகே, யா -2 plus 1 வந்துடும் and it will become -2 into 1 by r வந்துடும். Okay, so nx I'm sorry, I think I did a mistake over here. Yeah, wait a second. So we need to integrate this. Okay, so integration of 1 by r square into dr. I'm sorry. Okay, 1 by r square into dr and நீங்க integrate பண்ணணும். From limit is from limit உங்களுக்கு என்னதுன்னா just from r dash to r. So r dash to r உங்களுக்கு இதை இன்டகிரேஷன் பண்ணால் உங்களுக்கு it will become -1 by r உங்களுக்கு இன்டகிரேஷனில் வரும் அண்ட் இன்டகிரேஷனில் 1 by r இருந்ததுனால just r dash into r பண்ணிக்கோங்க அண்ட் r dash into r னா it is nothing but upper limit minus lower limit. ஸோ upper limit உங்களுக்கு r இருக்குது அதனால் -1 by r தான் எழுதி ஆகணும். rக்கு பதிலாக r போடுங்க, நெக்ஸ்ட் rக்கு பதிலாக r dash போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு minus of -1 by r dash வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், it is 1 by -1 by r plus 1 by r dash which is 1 by r dash minus 1 by r வந்துரும். ஆல்ரெடி உங்களுக்கு வெளியில் ஒன்று இருக்குது, that is work done is equal to minus g m minus இல்லை ப்ளஸ் தான். ஓகே, minus g m1 m2 into உங்களுக்கு what is that 1 by r dash minus 1 by r இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்தோம்னா minus g m1 m2 divided by r plus g m1 m2 divided by r dash. Okay, yeah, this is the work done and okay, this is the work done. இது எழுதியாச்சு. ஓகே, அண்ட் இதில் இருந்து நம்ம என்ன எடுத்தோம்னா just take this as the gravitational potential energy. So this the work done is the gravitational potential energy of r minus the gravitational potential energy of r dash. So இதில் u என்னன்னா urனா என்ன, what is ur? So ur வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ and ur dash is this value. Okay, so this is r dash not r square. So this is the gravitational potential energy. This work done gives the gravitational potential energy difference. So work done is equal to the difference in the gravitational potential energy within the mass of m1 and m2 for r distance r and r dash. Okay, yeah, இதில் நம்மளுக்கு ரெண்டு கேசஸ் இருக்குது, that is case 1 and case 2. case 1 என்னென்னா r வந்து less than r dash, r less than r dash இருந்தால் என்ன ஆகும்னா work done
ஒர்க் டன் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஆர் லெஸ் தேன் ஆர் டேஷாக இருக்குன்னா என்னதுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் மைனஸ் gm1 m2 டிவைடட் பை ஆர் ப்ளஸ் gm1 m2 டிவைடட் பை ஆர் டேஷ். இதில் ஆர் டேஷ் வந்து ஆரோட கம்மியாக இருக்குன்னா இட் வில் பிகம் நெகட்டிவ். ஸோ த டோட்டல் ஒர்க் வில் பிகம் நெகட்டிவ் ஓவர் ஹியர். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஃபார் இஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர் டேஷ். ஆர் கிரேட்டர் தேன் ஆர் டேஷாக இருந்தால் என்ன ஆகும்? ஸோ ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் டேஷ். ஜஸ்ட் இதை மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ கேஸ் 2 ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் டேஷ். ஆர் கிரேட்டர் தேன் ஆர் டேஷ்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒர்க் வந்து ஆர் டேஷோட அகேன்ஸ்டாக ஆராக இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு வந்து ஒர்க் டன் ஷுட் பி பாசிட்டிவ். ஓகே, ஆர் டேஷ் வந்து ஜஸ்ட் டேக் தட் அஸ் இன்ஃபினிட்டி. திஸ் இஸ் நாட் ஆர் ஸ்கொயர், திஸ் இஸ் ஆர் டேஷ். ஆர் டேஷை இன்ஃபினிட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ இன்ஃபினிட்டியாக இருந்தால் ஜஸ்ட் டிவைடட் பை இன்ஃபினிட்டி இட் வில் பிகம் 0. ஸோ ஒர்க் டன் வில் பிகம் மைனஸ் gm1 m2 டிவைடட் பை ஆர். அண்ட் இதுதான் உங்களோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் a system of two masses m1 and m2 separated by a distance r is given by assuming ஒரு ஃபிக்ஸட் பொசிஷனில் அசியூம் பண்ணால் மாஸ் m2 is fixed in a position அப்படின்னு அசியூம் பண்ணால் your gravitational potential energy for the distance r is equal to minus gm1 m2 divided by r. ஓகே, யா ஓகே. ஸோ அந்த இன்டகிரேஷன் டீச் பண்ணதுக்கு மறந்துட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி, ஐ டிட் தட் மிஸ்டேக். ஐ திங்க் அதில் கிளிப்பில் கட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எடிட் பண்ணதில் கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் எடிட் தட். அண்ட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன். 1/r² dr இதுக்கு தான் இன்டகிரேஷன் பண்ண போகிறீங்க ஃப்ரம் r dash to r. ஓகே, ஸோ இன்டகிரேஷனோட ஃபார்முலா நான் உங்களுக்கு nx n+1 சொன்னேன். திஸ் இஸ் தி ராங் ஃபார்முலா. nx n-1 வந்து உங்களுக்கு இட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு இல்லை. ஸோ இன்டகிரேஷனோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் யா யூ ஆர் ரைட், இட் இஸ் x into n+1 டிவைடட் பை n+1. ஓகே, ஸோ இதில் n இஸ் தியர் பவர். ஸோ இது 1/r² நம்ம r power of -2 எடுத்தோம்னா r into -2 + 1 divided by -2 + 1 உங்களுக்கு வரும். ஸோ இட் வில் பிகம் r -1 divided by -1. ஸோ -1 ஜஸ்ட் மைனஸ்னு எடுத்துக்கலாம். r இன்வர்ஸாக 1/r எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் நம்ம அகைன் இந்த இன்டகிரேட் பண்ணது வந்து லிமிட் எடுக்கணும். ஸோ லிமிட் வந்து உங்களுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட்டில் ஜஸ்ட் r = r போடுங்க, இதில் r = r' போடுங்க. ஸோ r' போட்டிங்கன்னா what will become is 1/r followed by minus of -1/r' வரும். ஸோ this is 1/r plus 1/r'. இதை தான் நம்ம உள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி -1/r plus 1/r' இருந்தது. அண்ட் நம்மளோட ஒர்க் டன் இங்கே இருக்கிறதுல -gm1 m2 இருக்கும். ஸோ it is became gm1 m2 divided by r plus இங்கே உங்களுக்கு மைனஸ் கிடையாது பிகாஸ் சின்ஸ் we are taking the magnitude gm1 m2 divided by r dash is your work done சொன்னோம். அண்ட் இதை potential energy of r minus potential energy of r dash எடுக்கணும். இது u r equal to negative symbol include பண்ணணும். That's it. Okay, so this is all about the gravitational potential energy. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.